காவலர்கள் மனிதர்களா இல்லையா? காவலர் எவ்வளவு நேரம் வேலை செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க டியூட்டி பாத்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் 24x7. 24x7னா அதுக்கப்புறம் எங்க நேரம் இருக்கு ஓய்வு எடுக்க? அப்போ இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பார்டர்ல போயிருந்துடுறாங்க. ஆனா இவங்க இந்த நாட்டுக்குள்ளேயே வந்து காவல் காக்கிறது யாருன்னா, காவல் தெய்வங்கள் யாருன்னா காவல்துறை தான். இந்த விவசாயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அந்த நாற்றுகளை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும். நீங்க வந்து தர்மத்துக்காகவும் நான் பேசுறேன், நீதிக்காகவும் பேசுறேன். காவலர்களுக்கு நிச்சயமாக அவருடைய சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் இருக்கட்டும், எங்கேயோ இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் பலருக்கும் சங்கங்கள் இருக்கு. வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பலரும் சங்கம் வச்சிருக்கும் சூழலில் காவல்துறைக்கு இத்தனை ஆண்டுகளாக வந்து சங்கம் இல்லை, தமிழகத்தில் இல்லை. அதுக்கும் பல பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன? முதல் வந்து என் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாபிக் நம்ம வந்து எடுத்திருக்கீங்க. காவலர்களுக்கு சங்கம் தேவையா தேவையில்லையா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு டாபிக் உள்ள போறோம். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வின்னா, காவலர்கள் மனிதர்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. காவலர்கள் வந்து மனிதர்கள் தான், ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற அத்தனை தேவைகளும் அவர்களுக்கும் இருக்கு. அப்படின்னும் போது காவல்துறைக்கு வந்து சங்கம் வந்து மறுக்கப்படுவது, அதாவது சங்கம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கான அங்கீகாரம் வந்து டிஜிபி தான் தரணும். அதை வந்து இன்னை வரைக்கும் தராம வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 2021 ஒரு அரசாணை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து வெளியிடுறாரு. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, காவலர்ல இருந்து துணை சார்பு ஆய்வாளர், துணை ஆய்வாளர் வரைக்கும் வார விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2021 அரசாணையை வெளியிடுறாங்க. இந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து மே 1 நம்ம என்ன பண்றோம், தொழிலாளர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். எதுக்காக அந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறோம்? 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது. அப்படி வேலை செய்தா அவங்களுக்கான ஊதியத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வார விடுமுறை கொடுக்கணும். இப்படி தொழிலாளர் உரிமைகளுக்காக தான் அன்றைக்கு வந்து ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமா மே 1 வந்து உலகம் முழுக்க தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்க. அப்ப தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யக்கூடாது, அது வந்து பாரம் அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகத்துல காவலர் எவ்வளவு நேரம் வேலை செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க டியூட்டி பாத்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் 24x7. 24x7னா அதுக்கப்புறம் எங்க நேரம் இருக்கு ஓய்வு எடுக்க? அப்போ அவர்களுக்கு வந்து விடுமுறை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு வருஷத்துக்கு 12 நாள். நல்லா யோசிச்சுங்க. ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், சனி ஞாயிறு ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா சனி ஞாயிறு லீவு. ஆமாம், வாரத்துக்கு 2 நாள் லீவு. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லீவு. ஆனால் போலீஸ் துறைக்கு அப்படி கிடையாது, காவல்துறைக்கு அப்படி கிடையாது. ஒரு புனிதமான துறை காவல்துறை. அவங்க வந்து இரவு பகலா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன பேட்டி எடுக்கிறீங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் வரீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலாம், நேராக போய் என்ன பண்ணலாம், வேற பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடலாம். அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து சீருடை பணியாளர். இந்த யூனிஃபார்ம்ல தான் அவங்க இருக்கணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ காலில் பூட்ஸு போட்டு ஸ்டாரை மாட்டி தொப்பியை போட்டு அவங்க கடைசி வரைக்கும் டியூட்டியில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சட்டம் ஒழுங்கு காவலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும். மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மஃப்டியில் இருக்கலாம், ஓகே. ஆனால் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்படி நின்றுட்டு அவங்க தேவையான நேரத்தில் லீவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு காவலர் இருக்காரு, அவர் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. எம்எல் சொல்லிட்டு 12 நாள் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க, மெடிக்கல் லீவ். அது கூட இந்த 12 நாள் கூட ஆண்டுக்கு வருஷத்துக்கு 12 நாள் லீவு. இந்த 12 நாள் கூட அவங்க விருப்பப்படுற நாளில் கொடுக்க மாட்டாங்க. என்னைக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எங்கெங்க இருக்கு? டெய்லி பிரச்சனை தான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனாங்கன்னா பனி சுமை வந்து அவங்களுக்கு அதிகம்.
ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு 25 பேர் 30 பேரை போட்டு லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணா ஒரு லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிஎஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, கான்ஸ்டபிள் இருப்பாரு, ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாரு, பிசிங்க இருப்பாங்க. அவங்க டோட்டல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஸ்ட்ரென்த்ல வந்து ரெக்கார்ட்ல வந்து 40 இருக்கும், 50 இருக்கும். ஆனா நான் சொல்றது அதிகபட்சமா அது கீழே தான் இருக்கும். ஆனால் பணி செய்யறவங்க பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. இரவு பகல் அவங்களே வச்சு 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 இதுல வந்து பாத்தீங்கன்னா பந்தோபஸ்து, தலைவர் வந்தா பந்தோபஸ்து, கூட்டம் போட்டா பந்தோபஸ்து, அந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அதிகமான பணி சுமை. வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, மயில் இறகு இருக்குல்ல, இந்த மயில் இறகு இருக்கிறதுலயே வந்து எடை குறைவானது. மயில் இறகு பாத்தீங்கன்னா தோகை வந்து அதோட எடை ரொம்ப குறைவு. ஆனால் அந்த மயில் இறகிய ஒரு மாட்டு வண்டியில அளவுக்கு அதிகமா ஏத்தனா வண்டியோடைய அச்சாணி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப வந்து வான்புகழ் ஐயன் வள்ளுவன் சொன்ன வாக்குக்கு இணங்க சொல்றேன் நானு. இப்போ இந்த நேரங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு வந்து வேலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தா ஒவ்வொரு போலீஸாருடைய குடும்பத்துல போய் கேளுங்க எவ்வளவு கஷ்டம்ட்டு. இப்ப நம்ம சொல்றோம் மிலிட்ரியில வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் நம்ம நிக்கிறாங்கன்னா புனிதமான வேலை மிலிட்ரின்றது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் தலை வணங்கி அவங்க வந்து பாராட்ட கூட முடியாது, வணங்கணும் அவங்கள, அவ்வளவுதான். அந்த மாதிரி வேலை தான் போலீஸ் வேலையும். இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பார்டர்ல போய் இருந்துடுறாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு இந்த நாட்டுக்குள்ளேயே வந்து காவல் காக்கிறது யாருன்னா, காவல் தெய்வங்கள் யாருன்னா காவல்துறை தான். இவ்வளவு தூரம் காவல்துறை வந்து பேசுற அப்படின்னா தவறு செய்யற காவல்துறையிலும் சிலர் இருக்காங்க. தவறே செய்யாததுலாம் இல்ல, நீதித்துறையிலும் தவறு செய்யறவங்க இருக்காங்க, காவல்துறையிலும் தவறு செய்யறவங்க இருக்காங்க, எல்லாத்துலயும் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம வந்து தப்பா பேச முடியாது இல்ல. அது ஒரு தனிநபர் வந்து தவறு செய்யறது, அவங்க வந்து எல்லா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்துலயும் அந்த விதி அப்படின்னு நல்லவர்கள் இருந்தா கெட்டவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க, யாரோ ஒரு சிலர் தான் இருக்கலாம். அப்படியே அது கடுமையா வந்து கண்காணிக்கிறாங்க, கடுமையா பண்றாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த புனிதமான காவல்துறையில ஒரு எஸ்ஐ இருக்காரு வச்சுங்களேன், உங்க நண்பர் யாருன்னா அந்த கூட போய் கேளுங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து விசேஷம், அவங்க அண்ணன் தம்பி கல்யாணம்னா அவரால் போக முடியாது. அவங்க வீட்டுல தான் அவங்க ஒய்ஃபை தான் அனுப்புவாரு, பசங்களை தான் அனுப்புவாரு. ஏன்னு கேட்டாக்கா அவருக்கு வந்து விடுமுறை கிடையாது. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு சங்கம் தேவையா தேவையில்லையா? ஒண்ணு என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 4 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லால வந்து நமக்கு சங்கம் அமைப்பதற்கான உரிமை இருக்கு. அதை பதிவு செய்யறதுன்றது 2வது கட்ட நடவடிக்கை. முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு இடத்துல இதுதான் சங்கம் அப்படின்னா அது சங்கம் தான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து சென்னை பகுதியில மாநகர பகுதிகளில் வந்து கால்நடைகள்லாம் சுற்றி திரிந்தது, பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கால்நடை உரிமையாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம். அந்த சங்கத்தின் வாயில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம், இந்த மாதிரி வந்து நவீன மாட்டுத் தொழுவம் கொடுங்க அப்படின்னு. அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அரசாங்கம் வந்து பெருநகர சென்னை தலைநகர், தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையில வந்து நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர முன் வந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு சங்கம் இருக்கும்போது தான் நம்ம போய் அரசாங்கத்துக்கிட்ட நம்முடைய கஷ்டத்தை கேட்டு பரிகாரம் தெரிவிக்க முடியும். சங்கம் தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடைபாதை நடப்பதற்கு, ஆனா எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க தானே நடைபாதை நடப்பதற்கு அப்படின்ட்டு. நடைபாதையில 4 பேர் போயிட்டு கட்சிப்போ அல்லது வேற பேனாவோ பென்சிலோ போட்டு வித்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நடைபாதை வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க இல்ல, பாக்குறோம் இல்லையா நம்ம. அப்ப சென்னை மாநகராட்சி அவங்களுக்கு கட்டிடம் கட்டி கொடுத்து குறைந்த வாடகையில வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. கட்டிடம் கட்டி நீங்க நடைபாதையில பண்ணாதீங்க, நீங்க வாங்க கடை கட்டி தராங்க. ஒண்ணு. இதை விட இன்னொன்னு என்ன தெரியுங்களா? சிறை சென்று மீண்டோர் நலவாழ்வு சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சிறைக்கு ஜெயிலுக்கு போறாங்க இல்லைங்க, ஜெயிலுக்கு போய் விடுதலாகி வரவங்க சிறை சென்று மீண்டோர் நலவாழ்வு சங்கம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சரியா? இப்போ நடைபாதையில ஆக்கிரமிப்பு பண்ணி கடை வச்சு நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு எனக்கு சங்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு இது கிடைக்குது. அவங்க வந்து நான் தவறா சொல்லல, நடைபாதை வியாபாரிகள் அவங்க வந்து சுயமா உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, அது உடனே தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு
ஒரு சங்கம் இருந்ததுனால தான் அந்த கொள்கைக்கு அந்த அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியுது. அப்போ சிறை சென்று மீண்டோர் சங்கம்னு ஒன்று இருக்குங்க. அப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது சங்கம் இருக்கும்போது காவல்துறையில காவல் காக்கிற புனிதமான காவலர்களுக்கு ஏன் சங்கம் இருக்கக்கூடாது? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. டிஜிபி இன்னைக்கு வந்து அறிக்கை கேட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதியரசர் வந்து ஏற்கனவே இந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு தடவை இந்த வழக்கு வரும்போது ஆந்திரா கேரளா போன்ற இடங்கள்ல வந்து சங்கம் இருக்கு, எங்களுக்கு சங்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ரிட்டு போடுறாங்க. அப்போ வந்து டிஜிபி வந்து என்ன சொல்றாரு, இல்ல மகாராஷ்டிரா பீகார் போன்ற இடங்கள்ல வந்து மற்ற மாநிலங்கள்ல சங்கம் கொடுக்கும்போது லாஸ்ட் டைம் ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல வந்து சுதந்திர தின அணி கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரால வந்து வேலை நிறுத்தம் பண்ணாங்க, ஆகவே வந்து நம்ம அவங்களுக்கு சங்கம் வந்து கொடுக்க முடியாது, மாஸ் லீவ் கேட்பாங்க, பெரிய நெடுநாள் லீவ் கேட்பாங்க, வேலை வாங்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து வேலை நிறுத்தம் பண்ணிடுவாங்க, இந்த வேலை நிறுத்தம் பண்றதுனால நம்ம பண்ண முடியாது, அவங்களுக்கு சங்கம் கொடுக்க முடியாது அப்படின்னா. நான் என்ன சொல்றேன்னா, விவசாயம் அப்படின்னு நம்ம நாட்டில் பண்றோம் அப்படின்னா, ஒரு விவசாயம் பண்றோம், நமக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், விவசாயம் பண்றோம், நம்ம உணவுக்காக தேவையாது. அப்ப அந்த விவசாயம் பண்ணும்போது ஒரு சில நாற்றுகள் வரதான் செய்யும், எல்லாமே பயிரா வந்துடாது, ஒரு சில நாற்றுகள் வரும். அப்படி ஒரு சில நாற்றுகள் வருது அப்படின்றதுக்காக இந்த விவசாயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அப்ப அந்த நாற்றுகளை எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும். நீங்க வந்து அங்கீகாரம் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அங்கீகாரத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைங்க, வழிமுறைப்படுத்துங்க. பொது வேலை நிறுத்தம் பண்ணீங்கன்னா காவலர்கள் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் பாதிப்பாங்க, அது 100% உண்மை. அது மாதிரி விஷயத்துக்கு நீங்க போகாதீங்க, உங்களுடைய நியாயமான தேவைகள் என்னவோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடைமுறைப்படுத்துங்க, வழிமுறைப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து எல்லா பவரும் இருக்குல்ல டிஜிபி சாருக்கு, அவருக்கு பவர், ஃபுல் பவர் இருக்குல்ல. உங்களுக்கு கீழே பணியாற்றுறவர்களை காக்குற எல்லாம் நீங்களும் நல்லதா சிறப்பா செய்றீங்க. கிட்டத்தட்ட 14 சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க காவலர்களுக்காக. 14 சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கடிக்கு அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து குறை தீர்ப்பு முகாம் வச்சு அவங்க குறையை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணணுமோ பண்றாங்க. யோகா சென்டருக்கு போக சொல்றாங்க. ரொம்ப முடியாத போலீஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்று வேலையை கொடுக்குறாங்க. எல்லாமே சிறப்பு தான். நம்ம டிஜிபி சாரையும் நம்ம வந்து தப்பா பேச முடியாது. அவரு எல்லாமே அவரால் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இதை கடந்து தாயுள்ள கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தமிழ்நாடு காவலர்களுக்கு சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். இது வந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞராக கூட இந்த பேட்டியில சொல்லல, பொதுமக்களில் ஒருவனாக காவலர்கள் நண்பனாக சொல்றேன். நீங்க வந்து மாண்புமிகு நீதியரசர் வந்து டிஜிபிக்கு வந்து பதில் கேட்டிருக்காரு. டிஜிபி அவர்கள் இதை கனிவோடு கன்சிடர் பண்ணி சங்கத்தை அங்கீகாரம் செய்வதற்கான பதிலாக தாக்கல் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு கேள்வி வந்தது, விளம்பரத்துக்காக அரசு தரப்புல இருந்து பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றேன்னா, அரசு இந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கிறவங்க விளம்பரத்துக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீதியரசரை கேட்டிருக்காரு. 2021 தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பித்திருக்காரு, வார விடுமுறை விடணும்னு சொல்லிட்டு. அதுவும் தமிழக முதல்வர் அவரும் விளம்பரத்துக்காக தான் அந்த அரசாணையை போட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் வலுவாக எழுப்பியிருக்கிறார். காலம் கனிந்து வந்திருக்கிறது. நெடுநாள் கோரிக்கை இது. இன்றைக்கு பொதுமக்களுக்கும் தெரியும் காவலர்கள் எவ்வளவு தவறு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு, எவ்வளவு தவறுகள் அவரால் தட்டி கேட்க முடியல, அவங்களுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்ல முடியல. ஆக நம்ம காவல்துறை நம்ம நண்பர்கள் என்பதனால நம்ம நண்பர்களுக்கு நாங்களும் குரல் கொடுப்போம். தவறு செய்யற காவலர்கள் யாரா இருந்தாலும் சட்டப்படி நாங்க வந்து களத்துல சந்திப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த அப்படின்னா, ஏதோ காவலர்களுக்காகவே பேசிட்டாருங்கள, நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நான் பேசுறேன், நீதிக்காகவும் பேசுறேன். காவலர்களுக்கு நிச்சயமாக அவருடைய சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவூட்டுகிறேன்.